தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு வடிவம் ஐயா வந்தனம், ஐயா வந்தனம். தாங்கள் ஒன்றும் இதற்காக அஞ்ச வேண்டியதில்லை. இந்த நேரத்தில் வள்ளல் பெருமானுடைய ஒரு ஆறுதலான ஒரு வாக்கியம் என்னன்னா, உள்ளும் புறமும் ஒரு வள்ளல் இருப்பதால் வாட்டம் ஏன். இது தாங்க நம்ம நினைவுபடுத்திக்கிட்டோம். ஆனால் இப்போது அந்த ஒரு வலி, அந்த பிரச்சனை, நமக்கு அந்த ஒரு பிரச்சனை, உடல் ரீதியான ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்க நிலையிலேருந்து நாம் பார்க்கும்போது இதெல்லாம் அது அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க முடியாது இந்த நேரத்தில். அதனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் நிதானித்து தான் கடைபிடிக்கணும். மேலும் எது குறித்தும் சட்டுன்னு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா டாக்டர் இது மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதை ஆப்ரேஷன் பண்ண தான் சொல்லுவாங்க. ஒன்று அவங்களுக்கு காசு கிடைக்குது, எல்லாமே அந்த ஒரு இதில் தான் இருக்காங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் சரி, எப்போ நோயாளிகள் வரப்போகிறாங்கன்னு தான் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, அந்த இதில் நீங்கள் ஆப்ரேஷன் போயிட்டீங்கன்னா அது ரொம்ப கடினமான ஒரு இடம் அந்த இடம். அதனால் அப்போ அவசரப்பட வேண்டாம். அதே மாதிரி வள்ளலார நம்பிக்கிட்டு இருக்கேன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இதில் நிறைய பேர் கைவிடப்பட்டிருக்கின்றனர். ஏன்னு கேட்குறீங்களா? வள்ளலார நம்புறது, நம்பாது, கடவுளை நம்புறது, திருத்தணி முருகனை நம்பினேன் கைவிட்ட அதே தான். இந்த நம்புதல் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு இருக்கு, அதுதாங்க சந்தேகம். சந்தேகம்ன்ற வார்த்தைக்கு கடகலை, அதுக்கு தான் கடகலாக இருக்குது. அதுக்கு மேல் தான் நம்ம நம்பிக்கைன்றோம். சுத்த சன்மார்க்கத்தில் நம்பிக்கைன்றது கிடையாதுங்க. அந்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு பொருளை வெட்டினா அது ரெண்டு பொருளாக ஆகிட போகுது, அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு பழமொழியா? அதுக்குன்னு ஒரு பழமொழி தேவையா? ஒரு பொருளை எடுத்து கத்தியில் வெட்டோம்னா அது ரெண்டாக தான் ஆகும். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். அது குழந்தை கூட தான் தெரியும். அது எதுக்கு இந்த பழமொழி? இல்லைங்க, இந்த பழமொழியுடைய சுக்கும ரகசியம் என்ன, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னும் பொழுது பிள்ளப்பட்டிருக்கிறது, பிள்ளை நிலை. அந்த ஞானசபை தலைவனுக்கு தலைப்பிள்ளை நானே, முதற் பிள்ளை நானே. அந்த பிள்ளை அப்படின்றதுன்றதுனா பிள்ளப்பட்டது. இதுதான் முருகப்பெருமான் இறைவனுக்கு பிள்ளையா இருக்கார். இந்த பிள்ளை நிலை தான் நம்முடைய நிலை. நம்ம எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் இந்த ஒரு இதுதான் நமக்கு சொல்யூஷனாக இருக்கே தவிர வேற மருந்தெல்லாம் கிடையாதுங்க. இதை தெரிஞ்சிக்கலேன்றதுக்காக தான் நமக்கு சோதனைகள் உடல் ரீதியாக, மனோ ரீதியாக, இல்லை வாழ்க்கையில் வெவ்வேறு ரூபத்தில் வருது. அதனால தான் இது அவசரம் அவசியம், அவசரம் அவசியம். உள்ளே வந்துடுறது ரொம்ப அவசியம். நாம் யாருன்னா இந்த சிவத்தினுடைய பிள்ளை. வெட்டு ஒன்று அப்படின்னா அகண்ட ஆகாச வான் பெருவெளிமுற்று நிறைந்திருக்கிறது தான் அந்த இறை உண்மை. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவருடைய தன்மை ஒடுங்கி இருக்கிறது. அதாவது இயற்கை உண்மையாக இருக்கார். அந்த இயற்கை உண்மை விலங்கலைன்னா அவர் இருக்கிறதுக்கு அவருக்கே பிரயோஜனம் இல்லை. ஆக மொத்தத்தில் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் போகிறது ஒன்று தான். அதனால் அவர் தன்னை விளக்கம் செய்யறது தான், அதுதான் இந்த பிரபஞ்சம், இந்த உயிர்கள், நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நாம் படுற கஷ்டம் நஷ்டம், இதில் ஏற்படுகின்ற இன்பங்கள், அதனுடைய மறுபக்கமாக துன்பங்கள், இது எல்லாமே அந்த உள்ளிருக்கின்ற அந்த உள்ளொலியினுடைய இயற்கை விளக்கம்தான் புறத்தில்
இந்த கண்ணால் பார்க்குற உலகமாகவும் இதனுடைய அம்சமாகிய இந்த உடலாகவும், இந்த உடலில் எத்தனை உறுப்பு இருக்குங்க. இந்த உடலில் எத்தனையோ ஆயிரம் கணக்கான உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று வேலை செய்யுது. இந்த ஒவ்வொரு உறுப்புமாகவே இருக்கிறதும் அந்த உள்ளொளி தான். தனித்தனி ஒவ்வொரு உறுப்புமாக இருக்கு. நம்ம சொன்ன பேச கேட்கலன்னா அந்தந்த உறுப்பாகவும், ஆனால் அந்த உறுப்பே கடவுள் சொல்ல முடியாது. புறத்தில் அந்த மாதிரி தோற்றிக்கிட்டு இருக்கார். நம்மளை கேட்டால் அது வேலை செஞ்சிட்ருக்கு. அது இவ்வளோ காலம் தானாக வேலை செஞ்சிகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம நன்றி உணர்தலோடு இருந்திருக்கோமா? பிறந்து குழந்தை கருவில் உருவாகும்போது 4-5 மாதத்திலேயே இதயம் வளர்ச்சி பெற்றது, பீட்டிங் ஆரம்பிக்குது. இப்போ 50 வயசாகுது. 50 வயசு வரல அது ஓயாது ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை ரத்தத்தை பம்ப் பண்ணி பீச்சி உடல் அடிக்குது. ஆனால் இதுவரையில் நம்ம அதை பற்றி நினச்சதில்லை. என்னடா அந்த உறுப்பு இருக்கே, அது ஏன் அந்த மாதிரி இது பண்ணுது, அது நமக்காக தானே செய்யுதுன்னு ஒரு நன்றி உணர்ச்சியோடு இருந்திருந்தால் வராது. திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு, என்னடான்னு ஹாஸ்பிட்டல் போய் போனால் ஃபுல்லாக அடிச்சிட்ருக்குங்க, பைபாஸ் சர்ஜரி பண்ணோன்னா இல்லை ஓப்பன் சர்ஜரி பண்ணோன்னா அவள்தான் அதை பண்ணி விட்டு அதோட உடச்சி உட்கார வச்சிடார் கடவுள். ஏன் இப்போ கடைசி நேரத்தில் சாகும்போது சங்கரான்ற மாதிரி அந்த மாதிரி தானே நாம் பண்ணுறோம். கடைசி நேரத்தில் சங்கரான்னு சொல்ல முடியாது. அது வழி தான், ஐயோன்னு தான் சொல்லுவோம். ஆக நம்ம அந்த சிந்தனை ஆரம்பத்துலேருந்தே ஒரு நன்றி உணர்தல். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. ஆனால் இது அந்த செய் நன்றி எழுதில் கடைசியில் வருதுங்க. என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம்னா அதுலேயே எந்த நன்றினாலும் அதுலேயே தான் இந்த செய் நன்றி அடங்குது. அப்படி இருக்கும்போது செய் நன்றியை தனியாக ஏன்னா செய்த நன்றி, செய்கின்ற நன்றி, செய்து கொண்டிருக்கின்ற நன்றி, அந்த நன்றி நமக்கு உள்ளொலிக்கிட்ட சதா அந்த உதவி வந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு நொடியும் அந்த உள்ளொலி தான் உதவி செய்யுது. ஆனால் இதெல்லாம் நம்ம நினைக்கலையே, அதுதான் இப்போ பிரச்சனை. அதனால் அந்த உள்ளே இருக்கிற ஒன்று தான் புறத்தில் இயற்கை விளக்கமாக விளங்கிட்டு இருக்கு. இந்த நிலை தான் அந்த பிள்ளை நிலைன்றது. ஆக நாமெல்லாம் யாருன்னா நாம தான் ஒவ்வொருத்தருமே அந்த தூல சரீரம், அதுக்கு உள்ளீடா சூக்கும சரீரம், அதுக்கு அப்பால அணுத்துவமான காரியம், இது மூணும் சேர்ந்து தான் நாம் விளங்குகின்றோம். அருவம், அருவுருவம், உருவம். இதுதான் கீழேருந்து மேலே பார்க்கும்போது உடல் அகரம், உயிர் உகரம், உள்ளொளி மகரம், ஆன்மா ஆ உ இம் ஓம். இதுதான் பிள்ளை நிலையாக இருக்கு. இந்த பிள்ளை நிலை நாம் அறிகிற வரையில் இதுதான் கடவுளுடைய இயற்கை விளக்கம். இதுதான் குமார சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவமே இங்கே பிள்ளையா வர்றார், நாமாகி வர்றார். எதுக்குன்னா வாழ்வதற்கு. அகண்ட வெளியில அந்த அனுபவம்ன்ற ஒரு வாழ்வு, அனுபவ வாழ்வே கிடையாது. அந்த அனுபவ வாழ்வுக்காகத்தான் இங்க இந்த மனிதனாக ஆண்டவர் வந்திருக்கிறார்ன்ற உண்மையை உணர்ந்து அவசியமா அந்த உண்மையில நிலைக்கணும். உண்மையில நிலைக்காத எவருமே இந்த குறிப்பாக இந்த 2025 7 வருடங்கள் அது எல்லோருக்குமே உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் த்ரெட்டனிங் இருக்கும். ரொம்ப சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இது நம்ம கண்ணார நம்ம பார்க்குறோம். அது எப்போவோ ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க சன்மார்க்கத்தில் சான்றோர்கள். அது 2025 32 7 வருடங்கள் இந்த உலகில் ஒவ்வொரு தனி மனிதனையும் வாட்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் பல பேருக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். இதில் யார்
இதெல்லாம் பார்த்து இதில் ஒரே ஒரு காரணம், இவ்வளவு சோதனைகளும் வேதனைகளும் உடல் ரீதியான துன்பங்களும் வறுமையும் வரத்துக்கு ஒரே காரணம் வேற ஒன்றுமே இல்லை, தன்னை அறியாத குறைதான். ஆனால் அதுக்கு இப்போ அவசரம், அடுத்த தருணம் இது, இன்னும் டிலே பண்ணக்கூடாது. அதான் அது எதுக்கு தான் நம்ம நம்புதல் அப்படின்றதுலாம் இங்கே கிடையாது. அந்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்றது அந்த இறைவனே, அகண்ட வெளிமுற்றும் இறைவனே முழு தன்மையோடு தன்னை பிள்ளப்பட்டு இங்கே பிள்ளை நிலையில் அவர் வாழ வருகிறார் திரிதேக சித்தி கொண்டு. அந்த திரிதேக சித்தி நிலை தான் ஞான தேகம், பிரணவ தேகம், சுத்த தேகம். இதில் பிரணவ தேகத்தின் நிலையில தான் எல்லாமே மற்ற 2 தேகமும் அடங்கிடுது. அதனால தான் முருகனுக்கு பிரணவ மூர்த்தியாக முருகப்பெருமான் விளங்குகின்றது. அது தத்துவம். உண்மையான அந்த முருகன்றது நீங்கள் தான், அவங்க தான், இவங்க தான், எல்லோரும் ஒவ்வொரு மனிதனும் தான். அந்த நடுவில் அந்த சூக்கும வடிவமே ஓங்கார பிரணவ வடிவமாக மாறிவிட, அதுக்கு மேலே அந்த வள்ளின்றது ஞானாகாச கொடிநிலை வள்ளி, இந்த பக்கம் இருக்கிற தேவானைன்றது இந்த உடல். இந்த 3 சேர்ந்து தான் ஆன்ம நிலை, அதுதான் ஆன்ம கடவுள் நிலை. இந்த ஆன்ம கடவுள் நிலையை அறியாத ஒவ்வொருத்தரும் இந்த காலத்தில் மிகவும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இது ஆண்டவருடைய ஆணை. அதனால் புற சூழ்நிலையை விலக்கி கொண்டு நாம் அகம் சார்ந்து கொள்ள வேண்டுவதுதான் ஆண்டவருடைய ஆணையாக இருக்கிறது. அதுக்கு காலம் கடந்த கடவுளை கருதற்கு காலம் கருதுவதேன் நெஞ்சே, காலம் கருதுவதேன். ஆக இந்த தத்துவங்கள்லாம் இப்போ தான் கூடி வந்திருக்கு. உண்மை நிலையை உணர்றதுக்கான ஒரு நிலை இப்போ தான், அந்த தருணம் இப்போ தான் வந்திருக்கு. உலக தோன்றி, பிரபஞ்சம் தோன்றி எதுக்காக தோன்றுச்சு, அதனுடைய இலக்கு என்ன, அந்த இலக்கை நிறைவேற்றி கொள்ளுகின்ற நேரம் இந்த நேரம். இந்த நேரம் டோட்டலாக எல்லாமே தலைக்கீழாக மாறிடும். இவ்வளவு நாள் இருந்த மாதிரி இனிமேலுக்கு இருக்காது. ஏன்னா மரணமில்லா பெருவாழ்வை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நேரம் அந்த பிரபஞ்சத்துக்கு. அதுதான் தூக்கிய திருவடி, அதுக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அது யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணோம். அதனால் நாம் இதுக்கெல்லாம் இது பண்ணாமல் உள்ளே வரணும், உள் நிலைக்கணும். அதுதான் சத்திசாரம். இந்த பல வகையான மார்க்கங்கள் வழியாக போயிட்டோம்னா அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டம். அதனால் சுவாமி சரவணானந்தருடைய வழிகாட்டுதலில் வள்ளல் பெருமான் அருளிய சுத்த சன்மார்க்கத்தை பற்றி உள்ளே வந்துடணும். மற்றபடி எந்த பிரச்சனையினால் நாம் உள்ளே வந்துட்டோம்னா அது உடல் ரீதியான அந்த பிரச்சனை தானாகவே சரியாயிடும். இது உண்மைங்க. ஆனால் புறத்தில் தேக நிலையில் இருந்துக்கிட்டு நம்ம வெறுமனே அந்த உள்ளே வராமல், அது முருகப்பெருமானை நம்பினாலும் சரி, வள்ளல் பெருமானாலும் சரி, இது மனம்ன்றது ஒரு தத்துவ கருவி. அதனால் அது அந்த அளவுக்கு அது ஏற்றுக்கொள்வார். ஆனால் அது எப்போன்னு சொல்ல முடியாது. அந்த ஃபைலை பெண்டிங்கில் போட்டால் என்ன பண்ண முடியும்? அதனால் காலதாமதம் செய்யாமல் உண்மை நிலையை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பது தான் அவசியமான அருளாணையாக இருக்கிறது. அதனால தான் அடுத்த தருணம் இதுவாக நேர்ந்தது. அதனால் நமக்கு ஆபத்து இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா உள்ளே வந்துடணும். வேறு வழியே கிடையாது, வேறு சொல்யூஷன் கிடையாது. இதில் எந்தவித ரிலாக்ஸேஷனும் கிடையாது. அதுக்கு மாறாக இதை தாமதம் பண்ணிட்டு வேறு வகையில் சொல்யூஷன் தேடலாம். ஒரு காலம் நமக்கு விதி நல்லபடியாக அமைஞ்சிச்சோன்னா வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிடும். ஆனால் விதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. அதனால் எப்படி இருந்தாலும் திரும்பவும் ஆண்டவர் மடக்கி உள்ளே இழுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் பார்ப்பார். அப்போ உள்ளே அவர் இழுக்கிறதுக்காக அவர் அந்த மரக்கருணையை தான் அது உபயோகப்படுத்துவார். உள்ளே வரல, முரண்டு பிடிக்கிறான் அப்படின்னா அது மரக்கருணையை செலுத்துவார். அதனால் இந்த ஆண்டவருடைய திருநடனத்துடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு, விதியினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம் இப்போவே
இந்த வினாடியே உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் தீர சத்விசாரம் செய்யணும். மற்ற புற மார்க்கங்களில் கால விரயம் பண்ணக்கூடாது. கடவுளை தயவுசெய்து நம்ப வேண்டாம். இந்த வெட்டு ஒன்று துருண்டென்ற மாதிரி இறைவனே இங்கே இரண்டாகி விளங்குகிறார். எப்படின்னா, தன்னை தானே அனுபவிக்கின்ற நிலை. என்ன அனுபவம் அப்படின்னாலே அங்கே 2 பேர் தேவைப்படுது. ஆனால் இருக்கிறது கடவுள் ஒருவர் தானே. அப்போ 2 பேர் இல்லையே, என்ன பண்ணுறது? அதுதான் தானே ஆன்ம நிலை கொண்டிருக்கிறார். இது அனாதியாகவே இருக்கின்ற ஒன்று தான். ஆக ஆண்டவருடைய திருவருள் தான் ஒவ்வொருத்தருடைய ஆன்ம நிலையாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக தன்னை தானே அனுபவிக்கிறது. அப்போ இரண்டு நிலையில் நிற்கிறார். இதுதான் அகரம் உகரம் சொல்லலாம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்றது. அல்லது அகரம் உள்ளொளியாக இருக்க, உகரம் என்பது ஜீவான்ம உணர்வாக இருக்கிறது. இது ரெண்டுமே இறைவன் தான். ஆக அங்கிருந்து அகண்ட வெளியில் பிள்ளப்பட்ட ஒன்று முழு நிறைவோடு ஒன்றாக இருக்க, இங்கு அவர் குமார சிவமாக, தலைப்பிள்ளையாக, முதற் பிள்ளையாக, முருகப்பெருமானாக விளங்க வருகின்ற பொழுது அவரே அகரம் என்ற உள்ளொளியாகவும், அந்த உள்ளொளியை அனுபவிப்பதற்கு ஆன உகரம் என்கின்ற ஜீவான்ம உணர்வும் தானேயாகவும், தனக்கு தானே தன்னை உணர்த்தி தானே அந்த சத்தாகிய பொருளை அனுபவிக்கிறது தான் சச்சிதானந்தம். ஆக இறைவனுக்கு சச்சிதானந்த அனுபவம் இந்த அகர உகரத்தில் உகரம் என்ற ஜீவான்ம உணர்வு வழியாகத்தான் இறைவனை அனுபவிக்க முடியும் என்பதுதான் இயற்கையுள்ள ஒரு அமைப்பு. ஆக அதுக்காக தான் அனைத்து ஏற்பாடுகளும், இந்த பிரபஞ்ச தோற்றமும், இது நம்மளை செலுத்தி கொண்டிருக்கின்ற நெறியும். அதனால் இதையெல்லாம் உணர்ந்து மற்றதில் அதே நேரத்தில் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம எப்படி கடமை செய்யணுன்றதையும் திருவருள் சூழ்நிலையை மாற்றி கொடுத்துரும். இப்படி செஞ்சால் போதும், அப்படி செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சில ப்ரெஷர், உடல் ரீதியாக மன ரீதியாக இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவே உள்ளுக்குள்ளேருந்து டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கே தெரிஞ்சிடும், ஓ இந்த வழி தான், வேறு வழி கிடையாது, இந்த வழியாக தான் போகணும், இங்கே இருக்க வேண்டாம், அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கன்ஃபியூஸான ஒரு நிலையில் அதுவே வழிகாட்டிடும். அதனால் அதான் சுவாமி சரவணானந்த அவர்கள் சொல்வார்கள், அது செலுத்தும் வழியில் சென்று கொண்டே இருக்கவும், அது செலுத்தும் வழியில் சென்று கொண்டே இருக்கவும். அதனால் இனி புதிய தயா ஒளி நிறை வாழ்வை மேற்கொண்டு நீ எப்படியும் வாழ்வாயாக, இதுதான் அவருடைய ஆணையாக இருக்கு. அதனால் நம்ம அந்த தயவு நிலை என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த தயா நிலையில் நாம் நிலைத்திருந்து கொண்டு தான் புறத்தையே நம்ம பார்க்கணும். அதே சமயத்தில் புறக்கடமையை செவ்வனே செய்யணும். அதுவும் திருவருளை எது செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு காட்டி கொடுக்கும். ஆக மற்றபடி நம்மளை ஒரு கொடிய நோயை தந்து நம்மளை துன்பப்பட வைத்து வேடிக்கை பார்ப்பது இறைவனுடைய தனிப்பெரும் கருணைக்கு ஒருபோதும் அது செய்யாது. அதனால் ஆண்டவருடைய கருணை என்னன்னா, தன்னிலைக்கு இந்த ஆன்மாக்களை ஏற்றி வைப்பதற்காகத்தான் அனைத்து சூழ்நிலைகளையும் வகுத்து கொடுக்கிறது. எப்படியாவது இவனை தட்டி தூக்கணும் அப்படின்னு தான் திருவருள் பார்த்துட்டு இருக்கு. அதனால் சர்வ சதா காலமும் வள்ளல் பெருமான் அவரே உள்ளொளியாக இருந்து இங்கே வம்மின் இங்கே வம்மின்னு சொல்லிட்டு 15 முறை ஞான சிறையில் பாடியிருக்கார். பாடிட்டு எங்கேயோ போடலை. அதான் சரவணானந்த சாமி சொல்கிறார், அன்னைக்கு எப்போ 1873 72 பாடின 28 பாடல அதோட பாட்டு போயிடல. சர்வ சதா காலமும் ஒவ்வொரு நொடியும் கூட ஒவ்வொரு மனிதனுக்கு உள்ளே இருந்து எங்கே வம்மின் எங்கே வம்மின் சிற்றபை வாழ்வை பெற்று கொள்ளுங்கள். அந்த சிற்றபை வாழ்வில் இரவாதிருக்கலாம், எந்த ஒரு துன்பமும் அங்கே சிற்றபை வாழ்வில் கிடையாது. அதனால சிற்றபையில் பொற்றபையில் புகும் தருணம் இதுவே
மரணமில்லா பெருவாழ் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் புகழேன். மரணமில்லா பெருவாழ்வே தரக்கூடியவராக இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைக்க மாட்டாரா? அதனால நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டாம். மாறாக சத்விசாரத்தால், அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது நல்ல விசாரணை என்றார். ஆனால் பேருபதேசத்தில் சொல்லும் பொழுதே ஆரம்பத்தில் இங்குள்ள நீங்கள் இதுவரை இருந்தது போல் இனியும் வீண் காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள். எது வீண் காலம்? வீண் காலம், வீணான காலம் எதுன்னா இந்த உடம்பு தான் நானுன்னு சொல்லிட்டு இருந்து கொண்டு வாழ்வது. அது விலங்கு வாழ்க்கை. அது வாழறதும் ஒன்று தான், வாழாததும் ஒன்று தான். அது சத்து நிலை தான். ஆக உடல் தேக உணர்விலையும் மன அலை உடலும் சிக்கி கொண்டு அகப்பட்டு கொண்டு வாழ்கின்ற இந்த வாழ்வு வீணானது அப்படின்றார். அந்த மாதிரி இருக்காதீங்க, வீண் காலம் கழித்து கொண்டு இருக்காதீர்கள். இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிற 10 தினங்களாகி கொஞ்ச காலம் நல்ல விசாரணை இருந்து வாருங்கள். அது நல்ல விசாரணைன்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் மென்ஷன் பண்றாரு. கெட்ட விசாரணைன்னு இருக்கா? இல்லை, கெட்ட விசாரணை. நல்ல விசாரணைன்னா அந்த சரியான முறையில் இதுவரையில விசாரம் எந்த ஒரு சமய மத யோக மார்க்கங்களும் செய்யாம குறைபட்டு கிடக்கிறது அந்த விசாரம். ஆக சுத்த சன்மார்க்கத்தில் தான் அந்த உண்மை விசாரம் இருக்கு. அந்த உண்மை விசாரத்துக்கு சரவணந்த சுவாமி டெக்ஸ்ட் படித்தாலே போதும். அதனால அந்த திருவருட்பாவில் இருக்கிற அதிசூக்கும ரகசியங்களை நம்ம எளிதில் புரிந்து கொள்வதற்கு தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள் பேருதவி செய்கின்றார், இனியும் செய்து கொண்டே இருப்பார். உடனிருந்து வள்ளல் பெருமானும் உடனிருந்து அவரை தனியாக அடையாளம் காண முடியாதபடி அவரோடு அவராக இருந்து இவராக இருந்து தான் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கார்கள். அதனால் அது புறத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்ம அதுக்காக நேரம் ஒதுக்கி தீர விசாரிக்கணும். நல்ல விசாரணையில் இருந்து வரணும். அதான் சுத்த சத்விசாரம். இந்த நல்ல விசாரணை என்பது புறத்தில் கிடையாது. அகமுகமாக நம்ம மனதை திருப்பி ஆழ்ந்து எந்த ஒரு பதட்டமோ எந்த ஒரு இது இல்லாமல் இலகுவாக ஒரு இடத்தில் அமர்ந்து அகமுகமாக நம்ம பயணம் செய்து ஆரம்பித்த பின்னால் புறத்தில் இருக்கின்ற தொந்தரவுகள் தானாக விட்டுவிடும். அது நம்முடைய சொந்த அனுபவத்திலே பார்க்கலாம். நம்முடைய சொந்த அனுபவத்திலேயே அதை பார்க்கலாம். ஏன்னா இது இவ்வளோ பெரிய பிரச்சனை புறத்தில் இருக்குது, இவங்க அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, 10 லட்சம் செலவாகுன்றாங்க, 15 லட்சம் செலவாகுன்றாங்க. ஒரு பைசா செலவுல ஒரு இடத்துல உட்காந்து நல்ல விசாரம் பண்ணால் சரியாயிடுமா? அப்படி ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அதான் அங்கதான் பிரச்சனையே இருக்கு. ஒரு நுண்ணிய ஒரு குண்டூசி நுனி பகுதி எவ்வளோ இடம் இருக்கோ அதில் 1 லட்சத்தில் ஒரு பகுதி இடத்துலேருந்து தான் அந்த ஒரு உள்ளொளி ஸ்பார்க் ஏற்பட்டு இவ்வளோ பெரிய வாழ்வை நமக்கு அமைச்சு கொடுக்குது. உள்ளொளி மறைஞ்சிருக்கு. உள்ளொளி அந்த சத்து பொருள் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது. இந்த செகண்ட் இருக்க முடியாது. நம்ம இருக்கிறேன் அப்படின்னு எப்படி இருக்க முடியுது? அதுதான் நம்ம தீர விசாரிக்காமல் இருக்கோம். அதனுடைய பிரதிபலிப்பு மிக நுண்ணிய அணு நிலையிலிருந்து தான் அந்த ஸ்பார்க்னா தோன்றி மறையதில்லை, சதா அங்கிருந்து உணர்வு சுடர், அந்த அருட்சுடர் சர்வ சதா காலமும் உள் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து வந்துக்கிட்டே இருக்கு. அங்கே இடமும் காலமும் தூரமும்லாம் கிடையாது. அந்த இடம் அப்படியே தான் எப்பவும் அனாதி காலமாக இருக்குது. அந்த இடத்துலேருந்து பெருகி தான் ஜீவனாகி, அறிவாகி, ஜீவனாகி, மனமாகி, சிந்தனையாகி, உடலாகி, உடல் உறுப்புகளாகி, ஒவ்வொரு உறுப்புகளும் இயக்கத்திலே ஆகி, வாழ்க்கை முறையாகி, சூழ்நிலையாகி, இன்ப துன்ப அனுபவங்களாகி, எல்லாமே அந்த நுண்ணிய அந்த உணர்வு நிலையிலிருந்து எல்லாம் வருது. ஆக அது ஒன்று இல்லைன்னா ஒன்றுமே இல்லையே. அதைத்தான்
மனமாகிய தோழிக்கு வள்ளல் பெருமான் ஒரு பாடலில் சொல்லுவார். ஒரே ஒரு அந்த வரி மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். மனம் வந்து என்னால் முடியல, என்னால் நினைக்க முடியல, மறக்க முடியல, அங்கே தியானத்தில் உட்கும் போது மனம்லாம் எங்கெங்கேயோ போகுது, எண்ணங்கள் ஓடுது, வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படின்னு புலம்புற. இந்த புலம்புறதுக்கு காரணம் கூட நீ இருக்கிறதுனால்தான். நீ இருக்கிறதே அவருடைய இயற்கை விளக்கம் தான். அவருடைய இயற்கை விளக்கம், அவருடைய இயற்கை உண்மையானது விலங்கு நிலையில் இருக்கிறதுனால்தான் அந்த நான் சதா நம் வசம் இல்லாமல் அதன் வசத்தில் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை உள்நோக்கி பார்க்கறதுக்கு நம்ம வந்து சக்தி இல்லாமல் இருக்கிறோம். அது அந்த எனது துன்பம், எனது இன்பம், எனது பிரச்சனை அப்படின்னு எனது எனது அப்படின்னு சொல்றதுக்கு அங்கே நான் என்ற ஒரு இருப்பு இருக்கு இல்லையா, அந்த இருப்பே வந்து கடவுளுடைய இயற்கை விளக்கம்தான். அது வந்து உணர்வுமயமான ஒரு ஸ்பேஸ், சித்து என்கின்ற ஒரு ஆகாசம். அது சதா அதுதான் வந்து கடவுளுடைய பரமாகாசத்துடைய முழு தன்மை தான் இங்கு சித்தாகாசமாக பிள்ளையாக வெளிப்பட்டு அந்த பிள்ளை நிலையிலே வந்து உணர்த்துவதும் உணர்வதுமாக அது இரண்டாக விளங்குகிறது. இந்த ஒரு கருத்து தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்றது. இந்த உண்மையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் அருளியல் வாழ்வுக்கு, அனுபவ வாழ்வுக்கு, இந்த அனுபவ வாழ்வு என்பது தான் அது வந்து பரமான்மா, ஜீவான்மா, அகரம் உகரம், உள்ளொளி, ஜீவான்ம உணர்வு, இப்படியெல்லாம் வந்து இறைவனை இரட்டுற நிற்கின்ற ஒரு நிலையை புரிந்து கொண்டு போனால் அதுதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக அகண்டாகாச வான் பெருவெளி மற்றும் பரமாகாச சொருபியாகி இருக்கின்ற ஆண்டவரே இங்கு அனுபவ வாழ்வுக்காக அகர உகரமாக விந்து நாதமாக ஜீவான்ம உணர்வாகவும் அந்த உணர்வுக்கு உணர்வாக உள்ளொளியாக தன்னைத்தானே உணர்த்துவது, தனக்கு உணர்த்துவதும் தன்னைத்தானே அனுபவிப்பதுமாக வெளிப்பட்டிருக்கின்ற வந்து இந்த இரட்டை வாழ்வு, இரட்டுற நிற்கின்ற அந்த வாழ்வு தான் வந்து கடவுளுடைய வாழ்வை தவிர நம்முடைய வாழ்வு என்றும் ஒன்றும் இல்லை. அதை சொல்லும்போது தான் மனமாதிய தோழிக்கிட்ட இப்படிலாம் புலம்பிக்கிட்டு இருக்கியே, என்னுடைய நடராஜர், என்னுடைய கணவர் நடராஜருடைய ஆட்டம் அங்கே உள்ள அந்த அம்பலத்திலே ஆடவில்லை என்றால் நீ மினுக்குவதும் குலுக்குவதும் வெளுத்துவிடும் காணு. அந்த மனம்ன்றது ஒரு பெண்ணா பாவனை பண்றார். நம் பெண் புத்தின்றது மனம், தாய்மார்களை சொல்லலை. மனம் வந்து ஒரு பெண், ஆன்மா என்றது அறிவு, அது ஆண். ஆக நம்ம பெண் நிலையை விட்டு ஆண் வடிவம் நாம் கொள்ள வேண்டும். சிற்றவை அறிவாகிருதி செய்ய வேண்டும் அப்படின்வார். ஆக மனதை சிற்றவை அறிவாகிருதி செய்ய வேண்டும். ஆக பெண் வடிவத்திலிருந்து நாம் நீங்கி ஆண் வடிவம் கொண்டேமையானால் அக்கடமே எல்லா துன்பங்களும் நம்மை விட்டு தானாகவே மறைந்துவிடும். எதற்காக அது தானாக வந்ததோ அதே போல் நாம் வழிக்கு வந்துவிட்டோம், கடவுள் வழியில் பட்டுவிட்டோம் என்றால் அது நம்மை வழிவிட்டுவிடும். அது வழிவிட்டாது நமக்கு வாழ்வு. ஆக நம்ம வாழ முனைந்து விட்டோம், தயாராகிவிட்டோம் என்றால் அது தானாக விலகிவிடும். இதுதான் உண்மை. ஆக விதி திருவடி அதுக்கு வேலை கொடுக்காம இருக்கணும்னா நாம் கதி திருவடியாகிய உள்ளொளி நிலையை பற்றி கொள்ள வேண்டும். அதுக்கான ஒரு முயற்சி செய்து கொண்டிருந்தாலே மற்ற தொல்லைகள் தானாகவே குறைந்துடும், விதி பண்ணுறோம். அதனால் அவசரப்பட்டு ஆப்ரேஷன் எதுவும் போயிடாதீங்க. அதனால் நல்லபடியாக மருந்து மாத்திரையிலே சரி ஆகிடும். சில அது ஒரு மாதமோ 2 மாதமோ கூட அது கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் ஒரு பயமும் இருக்காது. அந்த தொந்தரவு இருக்கிறதுனால்தான் நாம் உள்நிலைக்கு வரணுன்ற ஒரு வைராக்கியம் ஏற்படும். ஏன்னா அவ்வளோ லேசிலே அகத்துக்கு வர வேண்டும்ன்றது ஒரு ஜீவனை திசை திருப்புவது ஒன்று இறைவனுக்கு பெரிய ஒரு சவாலாகவே இருக்கும்.
அதனால் இதை எப்படி கொண்டு வரணும்னா சில ப்ரெஷர் கொடுத்து தான் ஆகணும். இப்போ எப்படி அரிசியை சோறாக்கணும்னா குக்கரில் தண்ணி லெவல் பார்க்குறோம், அப்புறம் ஃபயரிங் பண்ணுறோம், அப்புறம் அதோட டியூரேஷன் டைம் பார்க்குறோம். ஆக வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்கணும், அப்புறம் அந்த தீ லெவல் கரெக்டாக இருக்கணும், கூட வரக்கூடாது, ரொம்ப கம்மியாக வரக்கூடாது. அது கால அளவு இருக்குது, அந்த கால அளவு தான் ஸ்டீம் ப்ரெஷர் வரணும். அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் இருந்தால் தான் அந்த அரிசி, அந்த கடினமான அரிசி சோறாக மாறும். சோறுனாலே முக்தி, சோறு என்றால் முக்தி. அந்த ஒரு வரணும்னா எப்படி, அதே குக்கர் சிஸ்டம் தான். இந்த வாட்டர் லெவல் பார்க்கறது, அப்புறம் இந்தந்த பாத்திரத்துக்கு இவ்வளோ லெவல் தண்ணி பிடிக்கணும், அரிசி போடணும், இவ்வளோ தீயை வைக்கணும், இவ்வளோ டியூரேஷன் கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு டைமில் அந்த ப்ரெஷரை இது பண்ணாதான் அதுவும் கரெக்டாக வைக்கணும். இல்லைன்னா அதிகமாக கொலன்னு ஆயிரும், இல்லைன்னா ரொம்ப கடினத்தன்மையாக இருக்குது, ஜீரணமாகாது. ஆக இவ்வளவும் கரெக்டாக பார்த்து அந்த ப்ரெஷரில், அந்த டியூரேஷனில் அதை வைக்க பிறகு தான் அது நல்ல ஒரு சோறாக மாறும். ஆக நம் நல்ல விசாரணையிலிருந்து நம்ம இந்த கடினத்தன்மையாகிய அரிசி நிலையிலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு சோறாக நாம் மாற வேண்டும். சுத்தம் சோறு போடும் என்பது ஒரு பழமொழி. சுத்தமாக வீட்டை பெருக்கி பெருக்கி வச்சுக்கினாலோ, இல்லை உடம்பை 4 முறை தேய்ச்சி குளிக்கிறதுனாலையோ சோறு போடாது. அது எப்படி சோறு போடும்? சுத்தமாக வச்சுக்கலாம், அவ்வளோதான், சோறு போடாது. பழமொழி அதுக்காக அல்ல. பழமொழி சுத்த நிலை, நினைப்பு மறப்பற்ற நிலை. வெறும் நினைப்பு மறப்பற்ற மட்டும்னா மாடு கூட தான் நினைப்பு மறப்பு இல்லை, அது இல்லை. நினைப்பு மறப்பு அற்ற சுத்த அருள் உணர்வு நிலை, அதுதான் சுத்த நிலை, அதுதான் சுத்த சத்து. சுத்தம்னாலே அருள், சுத்த சன்மார்க்கம் அப்படின்னாலும் அருள் சிவநெறியினாலும் ஒன்று. சுத்த சத்து மார்க்கம் அகவல்ல அருள் சிவ நெறி சார் அப்படின்றார். அருள்னா சுத்தம், சிவம்னா சத்து, அங்கே மார்க்கம்ன்றது இங்கே நெறின்னு. அதே தான் இது சுத்த சத்து மார்க்கம், சுத்த சன்மார்க்கம். அதையே திருப்பி போடும்போது வேறு ஒரு கோணத்தில் அருட் சிவ நெறி சார், அருட்பெரு நிலை வாழ், அருட்சிவபதியாம், அருட்பெருஞ்சோதி. ஆகையினால நம்ம எப்படியும் அந்த நல்ல விசாரணையின் மூலம் நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம், நம்முடைய நிலை என்ன, நிலையறியேன் நிலை அறிந்தார் போன்று நடித்திங்கே தர்க்குகளில் சொல்வார். ஆக நம்ம என்ன நிலை, நம்முடைய உண்மையான நிலை என்ன, இது அதுதான் மகாதேவமல்ல பாடுவார். மெய்யடியார் தமக்கெல்லாம் உண்மை நிலை பெற அருளும் உடையாய். அந்த உண்மை நிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம திருந்தி மேல்நிலைக்கு இப்பொழுதே இந்த தருணத்தே வர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினால்தான் அவரவர்களுடைய பக்குவ நிலைக்கேற்ற மாதிரி உடல் ரீதியாக மன ரீதியாக சில பல தொந்தரவுகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் உள்ளே வந்துவிட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அருளானை. தயவையா நன்றி வண்ணா. அஞ்ச வேண்டாம் என்கின்றதுதான் வள்ளல் பெருமான் கடைசியில் சொல்லுகின்றார். அஞ்ச வேண்டாம், திருத்தி விடுவோம் என்கின்றார். தயவு வந்தனம்.